Hi friends, welcome to day 28, series 28. இன்னைக்கு என்ன ஸ்ட்ரெச் செய்ய போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சைட் ஸ்ட்ரெச்சுங்க. அதாவது நம்மளுடைய ஹோல் பாடியில் இருக்கிற இந்த சைட்ஸ் பார்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டிஃபாக இருக்கிறத எப்படி பிரேக் அவுட் பண்ணுறது? யூஸ்வலாக நம்ம சைட்ஸ்க்கு வந்து ஒரு 2-3 எக்ஸசைஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதாவது எப்படி வந்து ட்ரிம் பண்ணுறது, எப்படி வந்து மசில்ஸை வந்து டியூன் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றது நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சு. ஸோ மூமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இதை நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைட் ட்விஸ்ட்டு நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் சில பேருக்கு பிடிச்சிக்கும். அதாவது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஒரே பொசிஷனில், அதாவது ஒரே பொசிஷன்னா கரெக்டான பொசிஷனில் இல்லை, நிறைய பேர் ஆஃபீஸில் இருக்கிற சேர்ஸ் வந்து சரியில்லை. அதாவது கம்ஃபர்டபுளாக நம்மளுடைய பேக் சப்போர்ட்டுக்கு தரமாட்டாங்க. ரொம்ப ஹைஃபையான கம்பெனிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான சேர் கொடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஹெல்த்து வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கன்சர்னும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய கருத்தில் கொண்டு, ஸோ நல்ல சேரு, நல்ல டேபிள், நம்ம கீபோர்ட்லாம் நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஆர்ம்ரெஸ்ட் இருக்க மாதிரி நம்ம ப்ராப்பராக எர்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி எர்கனாமிக், ஏன்னா இந்த மாதிரியான எர்கனாமிக்ஸ் கரெக்ஷனோட கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக கண்டினியூஸாக வித்தவுட் எனி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. பட் நிறைய கம்பெனிஸால் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவங்களுக்கு நல்லா அந்த ப்ராஃபிட் வர தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய எம்ப்ளாயீஸை பற்றி யோசிப்பாங்க இல்லைங்களா. ஸோ ரொம்ப பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக அவங்கள ஸ்டாஃப் மேலே ரொம்ப அக்கறை வச்சு, நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும், ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வரக்கூடாது, அவங்க தான் நம்மளுடைய ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்விரான்மெண்ட் வந்து அமைச்சு கொடுப்பாங்க. பட் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அகெயின் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த கொஸ்டின் மார்க்கை எப்படி பிரேக் அவுட் பண்ணுறது? நம்மளுடைய ஹெல்த் நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்களா. என்னதான் நம்ம வேலை செஞ்சால் தான் நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அந்த வேலை செய்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அருண் சர்மி சேனலில் இந்த சீரீஸை வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவங்களோட ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களுடைய வெல்த்தும் வந்து கம்மியாகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மூமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அன்வான்ட் ஸ்டோரிஸ்லாம் நம்ம பேசல, தேவையான ஸ்டோரிஸாக நம்ம பேசிப்போம். கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி நினைக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸை உங்களுடைய ஷெடியூலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சுன்னாவே என்ன பண்ணணும், ஹோல்ட் பண்ணணும். எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணணும்? மினிமமாக பிகினர் 10 to 15 seconds ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து அதை ரிப்பீட் பண்ணிக்கலாங்க. ஓகே கைஸ், see you next video. Thank you for watching. Keep supporting us.